ஆர்பிட்ரேஷனில் ஃபைனல் ஆகிற பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோர்ட்டு பொறுப்பேற்றுக்குது இந்த கடனாளிக்கு வாங்கி கொடுக்குறது. இதுதான் இங்கே மீனிங். இது ரொம்ப முக்கியம். இப்போ கோர்ட்டுக்கு என்ன நிலைமை, கோர்ட்டு கையிலேருந்து கொடுக்குமா பணத்தை? கொடுக்காது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சிவாஜியினுடைய சொத்துக்கள் ராம்குமாருக்கும் பிரபுக்கும் உள்ளது, 2 பேருக்கும் உள்ளது, சம பங்கு உள்ளது, அந்த சொத்துக்களை நீங்கள் ஜப்தி பண்ணி நீங்கள் பணத்தை எடுத்துக்கங்கன்னு ஆர்டர் போட்டு, வேற வழியே இல்லாமல் தான் இந்த ஆர்டர் போடுறாங்க. சிவாஜி கணேசன் 2 மகள்களும் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து தேன்மொழி, இன்னொருத்தவங்க சாந்தி. இப்ப தேன்மொழி சாந்தி இவங்க 2 பேரும் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அது தனி வழக்கு, அதுவும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, சென்னை ஹைகோர்ட்ல. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்கு, நாங்களும் சிவாஜியோட வாரிசு தான். இவங்க ஆண் வாரிசு, அவங்க பெண் வாரிசு. இப்போ வந்து சட்டம் என்ன சொல்லுது, ஆண் பெண் எல்லாம் கிடையாது, சமம்ங்குது சொத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் பங்கு இருக்கு, எங்களுக்கும் இந்த வீட்டில் வந்து உரிமை இருக்கு, எங்களுக்கும் இந்த வீட்டை வித்தாலோ இல்லை இந்த வீட்டினுடைய சொத்துக்களுடைய உரிமை எங்களுக்கும் இருக்குன்னு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அது நிலுவையில்